Hello students, welcome back to the session. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டெய்லர் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ டெய்லர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா he is a father of scientific management. நம்ம இந்த லெசன்ல வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வந்து ஒருத்தவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா சயின்டிஃபிக், ஒருத்தவங்க வந்து ஹியூமன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது வந்து ஃபெட்ரிக் வின்ஸ்லோ டெய்லர் அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சயின்டிபிக் மேனேஜ்மெண்ட் படி தான் போகணும், அப்படி போனாதான் நமக்கு ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அதிகமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ அவர் என்ன சயின்டிபிக் மேனேஜ்மெண்ட் மீன்ஸ் அப்ளைங் த ஸ்டாண்டர்டைஸ்ட் மெத்தட் அண்ட் டூல்ஸ் டு இன்க்ரீஸ் த அவுட்புட் வித் குவாலிட்டி அண்ட் டு பி ரெடியூஸ் காஸ்ட் அண்ட் வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்றாரு. அதாவது என்னன்னா சயின்டிபிக் அப்படிங்கிறது என்னது, சயின்ஸ் அப்படின்னாலே நம்ம ஒரு விஷயத்த வந்து ரிசர்ச் பண்ணி அந்த விஷயத்துக்கு ரிசர்ச் பண்ணி அதுல இருந்து ஆன்சர் எடுத்துப்போம் இல்லையா. ஸோ அதுதான் இவரும் சொல்றாரு. நீங்க ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா முன்னாடியே ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு மெத்தட் வச்சு நீங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அவுட்புட் வந்து நிறைய கிடைக்கும். அதே மாதிரி காஸ்ட் ரெடியூஸ் பண்ணலாம், வேஸ்டேஜஸ் கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? அண்ட் தென் டெய்லர் என்ன சொல்றாருன்னா சயின்டிபிக் மேனேஜ்மெண்ட் மீன்ஸ் நோயிங் எக்ஸாக்ட்லி வாட் meant to do and see that அப்படின்னு சொல்றாரு. அதாவது டெய்லர் என்ன சொல்றாருன்னா scientific management means knowing exactly what you want meant to do. என்ன பண்ண கரெக்டா என்ன பண்ணணும், சீப்பான ரேட்ல வந்துட்டு அவங்க கிட்ட இருந்து ப்ரொடக்டிவிட்டி நம்ம வாங்கணும். அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கறத வந்து இவர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. எங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெத்லஹேம் ஸ்டீல் கம்பெனில வந்து அவர் ஒர்க் பண்ணி இவரோட இந்த தியரிய வந்து ப்ராக்டிக்கலா மாத்தி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணிருக்காரு, நம்ம கிட்ட சயின்டிபிக் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரின்சிபல்ஸை கொடுத்திருக்காரு. ஓகேவா? சோ அதுல அவர் ஃபர்ஸ்ட் சொல்றது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சயின்ஸ் நாட் ரூல் ஆஃப் தம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒருத்தரோட கண்ட்ரோல்ல வந்து இது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. Each job should be performed in an organization as per the scientific approach அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொரு வேலையும் என்ன பண்றாங்க, சயின்டிபிக் அப்ரோச் படி தான் போகணும். ஏன்னா அவர் என்ன பிலீவ் பண்றாருன்னா only one best method to maximize efficiency that can be developed through study and analyze அப்படின்னு சொல்றாரு. ஒரு விஷயத்த வந்து மேக்சிமைஸா கொண்டு வரணும் அப்படின்னா, அதாவது நிறைய ப்ராஃபிட் கொண்டு வரணும்னா அந்த இடத்துல வந்து only one best method to maximize efficiency and cost reductions. Okay, this method can be developed through study and analyzing. So இந்த analyzing and study மூலமா தான் என்ன பண்ண முடியும், நம்மளால பெஸ்ட் ரிசல்ட் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? அண்ட் இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ ஒரு விஷயத்த வந்து எதுவுமே இன்வெஸ்டிகேட் பண்ணாம ஒரு விஷயத்த வந்து நம்ம பண்ண முடியாது. ஒரு ட்ரெடிஷனல் ஒர்க் இருக்கு அப்படின்னா அந்த ட்ரெடிஷனல் ஒர்க்கை வந்து நம்ம ஒர்க் பண்ணி அந்த அதாவது எப்படி சொல்றது எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா. ஓகே, இப்ப நான் படிச்சுட்டு போறேன், தியரிட்டிக்கலா படிச்சுட்டு போறேன் அப்படிங்கறதோட நான் ஒரு 2 வருஷம் வேலை பார்த்துட்டு நான் ஒரு வேலை கண்டினியூ பண்றேன் அப்படின்னா அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அதுதான் அவர் என்ன சொல்றாருன்னா the best practice and developing a standard method கொடுத்தாதான் அது அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயிய பெஸ்ட் எம்ப்ளாயிய மாத்தும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகேவா? சோ அதான் அவர் சொல்ற ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சயின்ஸ் நாட் ரூல் ஆஃப் தம் அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் வந்து ஹார்மோனி நாட் டிஸ்கார்ட் அப்படின்னு சொல்றாரு. ஹார்மோனி நாட் டிஸ்கார்ட் அப்படின்றது என்னன்னா அதாவது ரெண்டு பேரும் ஒர்க்கர் ஆஸ் வெல் அஸ் த ஓனர் ரெண்டு பேருமே ஒருத்தர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அவங்க ரெண்டு பேரும் பிலீவ் பண்ணும் தட் அவங்க இல்லாம இந்த கம்பெனி இல்ல, கம்பெனி இல்லாம நம்ம இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எம்ப்ளாயும் சரி எம்ப்ளாயரும் சரி ரெண்டு பேரும் அதை உணரணும். அண்ட் டெய்லர் வந்து இது என்ன மெத்தட் அப்படின்னு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா மென்டல் ரெவாலுவேஷன் அப்படின்னு சொல்ற, which means that the management and the worker should transform their thinking. ஸோ இப்போ மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணணும்னா ஒர்க்கர் என்ன திங்க் பண்றாங்க, ஒரு வேலை பார்க்க போறாங்க, அவங்க தான் வேலை பார்க்க போறாங்க, ரைட்? ஸோ இப்போ பார்க்கும்போது அவங்க என்ன திங்க் பண்ணாங்க, இந்த வேலையை எப்படி கொண்டு போகலான்னு அவங்க திங்க் பண்றாங்கன்ற இன்ஃபர்மேஷனும் அவங்க கிட்ட இருந்து வாங்கணும். அப்படி வாங்கி அவங்க கிட்ட இருந்து வேலை அவங்களோட கான்ட்ரிபியூஷனும் இந்த ஒர்க்ல இருந்தாதான் அவங்க இன்னும் கொஞ்சம் இன்வால்வா ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும் நம்மளால அப்படின்றத அவர் சொல்றாரு. ஓகே, ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா cooperation not individualisms.
எப்பயுமே ஒர்க்ல வந்து என்ன இருக்கணும்னா ஒரு கோஆபரேஷன்ஸ் இருக்கணும், இண்டிவிஜுவலிசம் இருக்கக்கூடாது. ஓகே, இந்த கோஆபரேஷன் அண்ட் நாட் இண்டிவிஜுவலிசம் அப்படிங்கிறது வந்து இந்த பிரின்சிபல்ஸ் ஹார்மோனி நாட் டிஸ்கார்ட் அப்படிங்கிற பாயிண்ட் படிச்சோம் இல்லையா, அந்த பாயிண்டோட எக்ஸ்டென்ஷன் தான். ஸோ இதுலயும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு பேரும் அதாவது ஒர்க்கர் அண்ட் எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி ரெண்டு பேரும் அவங்களோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கணும். எம்ப்ளாயர் வந்து என்ன பண்ணணும்னா இவங்க கிட்ட ஐடியா கேட்கணும்னு சொன்னோம் இல்லையா, ஐடியா கேட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுல ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன தரணும், அவங்களுக்கான அந்த ரிவார்டு வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்து என்கரேஜ் பண்ணாங்கன்னா இன்னும் அவங்க இன்வால்மெண்டோட ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் எம்ப்ளாயி என்ன நினைக்கணும், ஓகே பிசினஸ் வந்து நமக்காண்டிதான் பண்ணிட்டு இருக்காங்க, நம்மள வச்சுதான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது நம்மள வந்து ஒரு பொருட்டா நினைச்சு நம்ம கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க இல்லையா, சஜஷன்ஸ் கேட்கறாங்க இல்லையா. ஸோ அதனால நம்ம இன்வால்வ் ஆகி என்ன பண்ணணும், ஒர்க் வந்து பண்ணணும். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, இந்த எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாயிஸ்க்கு டிவிஷன் ஆஃப் ஒர்க் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து ஈக்குவலைஸ் பண்ணி கொடுக்கணும். அதாவது யாருக்கிட்டயுமே பார்ஷாலிட்டி இல்லாம ஒர்க்கை வந்து கரெக்டா எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்தாங்கன்னா the employees are ready to work for the employers. ஓகேவா? and அடுத்த டைட்டில் பாத்தீங்கன்னா, development of each and every person to his her greater efficiency and prosperity. Okay, so development of each and every person அப்படின்னு சொல்றது என்னன்னா, அந்த கம்பெனிக்குள்ள இருக்கிற எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் அவங்களுக்கு தேவையான ரெக்வயர்ட் ட்ரைனிங் வந்து நம்ம கொடுக்கணும். ஓகே, and learn the best method develop as the consequence of science approaches. இப்போ சயின்ஸ்ல புதுசா என்ன அப்டேஷன் வருது, அந்த அப்டேஷன் வச்சு நீங்க ஒர்க் பண்ண போறீங்கன்னா அந்த அப்டேஷனை தெரியாம அவங்க வந்து ஒர்க் பண்ண முடியாது. அப்படி ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து ப்ரொடக்ஷன்ஸ் வந்து நிறைய எடுக்க முடியாது. ஸோ என்ன பண்ணும், அவங்களுக்கான ப்ராப்பர் ட்ரைனிங் நம்ம கொடுக்கணும். ஓகே, அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கிரேட்டஸ்ட் எஃபிஷியன்சி அண்ட் ப்ராஸ்பரிட்டி ஃபார் த போத் ஒர்க்கர்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ அப்படி நம்ம ட்ரைனிங் கொடுத்தா ஒரு விஷயம் வந்து அவனுக்கு தெரியவே இல்லை, அந்த விஷயத்த வந்து நம்ம தெரியப்படுத்திட்டு நம்ம ஒர்க் பண்ண வச்சோம்னா அதுல இருந்து வரக்கூடிய ப்ராஃபிட் வந்து நமக்கு அதிகமா இருக்கும். ரைட்டா, அந்த விஷயம் தெரியாம அவன் வேலை பார்த்து அவன் கத்துக்கிட்டு அவன் வந்து ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கும் நம்ம ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்து அவனை வேலை வாங்கி அதுல இருந்து நம்ம ப்ராஃபிட் இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ அடுத்த டைட்டில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெக்னிக்ஸ் ஆஃப் சயின்டிபிக் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஸோ இதுல எப்படி எல்லாம் என்னென்ன டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஃபியூச்சர் கிளாஸ்ல, அதாவது நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து டெக்னிக்ஸ் ஆஃப் சயின்டிபிக் மேனேஜ்மெண்ட், ஃபங்க்ஷனல் ஃபார்மேன்ஷிப், அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். அண்ட் ஐ ஹோப் இந்த போர்ஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.